அது ஒரு காலம். லியோ லியோ டால்ஸ்டாயோட ஒரு சிறுகதை. எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லி தான் சர்வதேச இலக்கியங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தோம். அப்படி படித்தது தான் டால்ஸ்டாய், தஸ்தாவெஸ்கி இவங்களோடது. இதில் ஒரு கதை வந்து சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அது ஒரு காலம் அப்படின்னு. இப்போ நான் அதை தமிழில் டைட்டில் வைக்கணும் அப்படின்னா, நம்ம கடைசி விவசாயி படம் வந்துச்சுல, அது வந்து அதுக்கு ஏற்ற ஒரு தலைப்புன்னு நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு எளிமையான ஒரு அரசியலை பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சோசியலிச அரசியலை, ஒரு பொது உடைமை அரசியலை பேசுகிற மாதிரி இருக்கும். எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் வந்து அரசியல் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு 50 பக்கம் இருக்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. அது அரசியலை பற்றி எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்காரு. அதோட ஆரம்பமாக தான் இந்த ஒரு சிறுகதையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாரதியாரோட அன்பு செய்தல்னு ஒரு கவிதை இருக்கு. இயற்கை உணவு தரும் மானிடருக்கு இங்கு அன்பு செய்தல் கண்டீரோ அப்படின்னு. அது ஒரு பெரிய கவிதை. நம்ம அப்புறம் பார்ப்போம். அதை இப்போ கதைக்கு வந்தோம்னா, அது ஒரு காலம். ஒரு சின்ன பசங்க வந்து தெருவில் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ விளாண்டுட்டு இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு பொருள் ஒன்று கிடைக்கும். அது பொருள் அவ்வளோ வித்தியாசமாக ஒரு கோழி முட்டை சைஸுக்கு இருக்கும். அது பார்த்த உடனே வழியில் போகிறவர், பசங்களா அது என்னடாருன்னு கொடுங்க அப்படின்ட்டு ₹10 கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்கிறாரு. அந்த பொருளை இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா இது மாதிரி ஒரு வித்தியாசமான பொருள், இது ஒரு அற்புதமான பொருள், பழைய காலத்து பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலை கொடுத்து அதை வாங்கிக்கிறாரு. ராஜாவும் அதை வச்சுட்டு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரோட அறிஞர்கள், ஆலோசகர்கள், விஞ்ஞானிகள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பொருள் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அவங்களும் அதை பார்த்துட்டு புக்கில் பட்டுவாங்க, அதை தேடுவாங்க, இதை தேடுவாங்க. ஆனால் எங்கேயுமே அது தெரியலை. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பா இதை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி ஓரமாக வச்சிருவாங்க. அதை கோழி வந்து சாப்பிட்ரும். சாப்பிட்ட உடனே பார்த்துட்டு, கோழி சாப்பிடுறது ஒரு தானியமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு விஞ்ஞானிகள்லாம் எடுத்து அம்மா ராஜாட்ட ஓடுவாங்க. ராஜா இது ஒரு தானியம்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் என்ன தானியம், எப்போ பயிரிட்டது, எங்கே விளைஞ்சதுன்னு தெரியல அப்படின்னோடனே, அப்போ நம்ம இதுக்கு ஒரு யோசனை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விவசாயியை கூப்பிட்டுவாங்க. அவர்கிட்ட போய் கேட்டுருவோம் அப்படின்னோடனே ஊரெல்லாம் ஒரு விவசாயியை தேடி பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. நல்ல ஒரு வயசானவர். அவர் கூணு விழுந்து போய் 2 கம்பை ஊனிக்கிட்டே வருவார். வந்து எப்பா நல்லா கேட்குதா அப்படின்ட்டு ராஜா சத்தமாக பேசுவார். அவருக்கு சரியாக கண்ணுன்னு தெரியாது, காதும் சரியாக கேட்கல, பல்லெல்லாம் விழுந்து போய் இருக்கும். கூட்டோடனே தட்டி தடவை தான் அந்த பார்ப்பார் பொருளை. அப்படி பார்த்துட்டு, ஆமாம் இது தானியம் தான் நினைக்கிறேன், ஆனால் என்ன தானியம்னு தெரியல. இப்போ இருக்கிற தானியமெல்லாம் வந்து நாங்கள் விளைவிச்சது செஞ்சது, எங்களுக்கு கிடைச்சது, நாங்கள் வாங்கினது எல்லாமே சின்ன சின்ன தானியம் தான். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கள் தாத்தா கிட்ட வேணா, எங்கள் அப்பா கிட்ட வேணா கேளுங்க அப்படின்றவாரு. காவலர்கிட்ட போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. அவங்கள தேடி பிடிச்சி அவங்க அப்பாவை கூப்பிட்டு வருவாங்க. அவர் ஒரு கம்பு ஊனிட்டு வருவார். இவர் கொஞ்சம் நல்லாவே நடந்து வருவார். கண்ணு கொஞ்சம் நல்லா தெரியும், காதும் நல்லா கேட்குது. வந்த உடனே ராஜா கேட்பாரு, தாத்தா நீங்கள் இதை பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு கொடுப்பாங்க. அவர் கொஞ்சம் லைட்டாக வாயில் எடுத்து போட்டு, ஆமாம் தானியம் தான் இது, ஆனால் இவ்வளோ பெரிய தானியம், இவ்வளோ மாவாக இருக்கிற தானியம் வந்து எங்கள் காலத்தில் நாங்கள் விளைவிச்சது கிடையாது, எங்களுக்கு அப்படி கிடைச்சதும் இல்லை, நாங்கள்லாம் சின்ன சின்ன தானியம் தான் விளைவிச்சோம் செஞ்சோம். அது மாதிரி வாங்கணும்னு சொன்னால் நாங்கள் எங்கள் காலத்தில் பணப்புழக்கமெல்லாம் எதுவும் கிடையாது, நாங்கள் எங்களுக்கு கிடைச்சதை வச்சு நாங்கள் விளைவிச்சிட்டு செஞ்சுட்டோம். அப்படியே இல்லைனாலும் மோருக்கு வந்து உரம் ஒரு பக்கத்து வீட்டில் வாங்குற மாதிரி நாங்கள் அப்பப்போ அப்படியே பங்கிட்டு செஞ்சு நாங்கள் வாங்கிக்கிறது தான். இது எங்கள் அப்பா வேணா கதை சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா வேணா கேட்டுக்கு பாருங்க அப்படின்னோடனே அவங்க அப்பாவை தேடி போவாங்க. அவருக்கு அப்பாவை தேடி போனால் அவரை கூப்பிட்டு வந்து தேடி பிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வந்துட்டு அவர் வருவார். ராஜா வந்துட்டு, தாத்தா நீங்கள் இதை பாருங்க அப்படின்னோடனே அவர் தானியத்தை எடுத்து பார்ப்பாரு. அதே ரகம்தான் அப்படின்ட்டு. அப்போ அவர் மூஞ்சில் ஒரு பிரகாசம் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஒரு பொருள் மாதிரி இருக்கும். அது எடுத்து வாயில் போட்டு, அதே டேஸ்ட்டு, அது மாவு மாதிரி இருக்கு அப்படின்னு. இது வந்து நான் சின்ன பிள்ளையில இருக்கிறப்போ நான் சாப்பிட்டது இது. நான் எங்கள் குழந்தைங்க இதை வச்சு தான் வளர்ந்தாங்க, செஞ்சாங்க. ராஜா கேட்பாரு, அப்போ எங்கே நீங்கள் பயிரிட்டீங்க, எங்கே அது உங்களுக்கு கிடைச்சது, அது எப்படி இருக்கும், எந்த காலத்துது, எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்பாரு. இது எங்கள் காலத்தில் பணப்பழக்கம் அதெல்லாம் பணம்னு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உழைச்சோம், எங்களுக்கு வந்து நாங்கள் உழைச்சி நாங்களே பயிரிட்டு கிடைச்சது தான், நாங்கள் எங்கேயும் வாங்கினதில்லை, செஞ்சதில்லை. அவர் கேட்குறாரு, சரி தாத்தா நீங்கள் எங்கே, உங்கள் நிலம் எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே பயிரிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. நிலம் எது, ஏன் நிலம், இயற்கை கொடுத்தது இருக்குது, இந்த பூமி முழுக்க நிலம்தான், நாங்கள் நடந்து போகிற முழுக்க நிலம்தான், நாங்கள் படுக்கிற முழுக்க நிலம்தான், எல்லா இடத்துல நாங்கள் எங்கே போய் ஒரு ஏதாவது கொட்டையை சாப்பிட்டு துப்புனா அது எங்கள் நிலம்தான், எல்லாமே அது பாட்டா விளையும், நாங்கள் பறித்து சாப்பிடுவோம், அப்படியே கிளம்பிடுவோம், பின்னாடி யார் வராங்களோ அவங்க விளை வைப்பாங்க, பறிப்பாங்க, சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். இந்த இயற்கை கொடுத்த பூமி முழுக்கமே எங்களுக்கு நிலம்தான். இதை வந்து என்னோடது உன்னோடது அப்படின்ட்டு யாருமே சொந்தமும் கொண்டாட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நாங்கள் உழைப்போம், நாங்கள் சாப்பிடுவோம்,
அவ்வளோதான். அரசர் வந்து, அதாவது ராஜா வந்து, நான் இனி ஒரு 2 கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் தாத்தா அப்படின்ட்டு கேட்பாரு. இப்ப எல்லாம் வந்து பூமி அது உங்களுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஏன் அந்த மாதிரி தானியங்களை கொடுக்கல அப்படின்னு ஒண்ணு கேட்பாரு. இன்னொன்னு, நீங்க வந்து இவ்வளவு திடகாத்திரமா இருக்கீங்க செய்றீங்க, ஆனா உன்னோட பேரனோ பையனோ வந்து கூணு விழுந்து போய் பல்லு இழந்து கண்ணு இழந்து எல்லாமே இருக்காங்க, ஆனா நீங்க தெளிவா இருக்கீங்க, அதோட ரகசியம் என்ன, அது எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்பாரு. இந்த விஷயத்தை வந்து நான் இப்படி சொல்றதை விட அதை படிச்சு காட்டினாதான் தெளிவா சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால தங்கள் உழைப்பை கொண்டே வாழும் வழக்கத்தை மக்கள் இழந்து விட்டார்கள். மற்றவர்களின் உழைப்பை நம்பி வாழ பழகி கொண்டார்கள். அந்த காலத்தில் மனிதர்கள் இயற்கையின் கட்டளைப்படி வாழ்க்கை நடத்தினார்கள். தங்களது உரியது எதுவோ அதை கொண்டு திருப்தி அடைந்தார்கள். மற்றவர்கள் உற்பத்தி செய்வதை அபகரிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டதில்லை. இப்படி அந்த தாத்தா வந்து சொல்லி இந்த கதையை அப்படியே முடிச்சிடும். இது வந்து பாரதியார் கவிதையோட நம்ம ஏன் ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, அந்த அன்பு செய்தல் அந்த கவிதை வந்து அதை முடிஞ்சா தேடி படிச்சு பாருங்க. அது இந்த கதை, அது ஒரு காலம். இந்த கதையை எதுல படித்தேன் அப்படின்னா, இந்த குற்றமும் தண்டனையும் அப்படின்ற லியோ டால்ஸ்டாயோட தொகுப்புல அந்த கதை இருக்கு. முடிஞ்சா நீங்களும் இந்த கதையை எடுத்து படிச்சு பாருங்க. நன்றி.